இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சமாய் இருக்கலாம், சொற்பமாய் இருக்கலாம், சின்னவர்களாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிறியவன் 1000 ஆவான், அவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலையும், இவ்வளவு குறைவின் மத்தியிலையும், அவ்வளவு மன கஷ்டத்தின் மத்தியிலையும் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்காக எனக்காய் கொடுக்க போகிற பெருக்கம் மட்டும் குறைந்து போவதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை ஆசீர்வதித்து கொடுத்த கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே இது நிச்சயமாய் நடக்க போகிறது. எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எந்த நெருக்கம் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் அல்ல, முடிவிலே உங்களையும் என்னையும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்ய போகிறார். ஒரு திரட்சியை உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. இப்பொழுது இருக்கிற இந்த பற்றாக்குறைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். இனி நான் நம்புகிறேன், இல்லை என்கிற நிலை இல்லாதபடி கர்த்தர் அநேகரிடத்தில் நீங்கள் வாங்குறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் இந்த ஆண்டு செய்வார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தந்தார். ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அவர் ஒரு 3 விதமான சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் பலவிதமான சூழ்நிலையிலே இருக்கலாம். இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நான் எப்படி ஒரு பெருக்கத்தை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆபிரகாமுக்கு இருந்த இந்த 3 சூழ்நிலையும் தாண்டி ஆபிரகாமை பெருக பண்ணின கர்த்தர் உங்களை சுற்றி எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் பெருக பண்ணுவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமே. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆபிரகாம் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாமின் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையும் அவனுக்கு பின் வரும் அவன் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நல்ல கவனமாய் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த நான் உன்னை நிச்சயமாய் பெருக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்கிற இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்காக ஆண்டவர் தருகிறார். இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு வசனம் மட்டும் வாக்குத்தத்த வசனம் அல்ல. இந்த 17ஆம் அதிகாரம் முழுக்க ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் அவனை பேசவே அனுமதிக்க மாட்டார், அவனை எதுவுமே சொல்ல விட மாட்டார். தொடர்ந்து வாக்குத்தத்தத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நான் உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கொண்டே வருகிறார். அப்போ பேசுறதுக்கு ஒரு சின்ன கேப் வருது. அப்போ இந்த ஆபிரகாம் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்னை பெருக பண்ணுவீர் என்று சொன்னதை நான் நம்புறேன். ஒன்று நான் ஜெபிக்கிறேன், என்னால் அது முடியாது, என்னுடைய மனைவியினால முடியாது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்படின்னா கிட்டத்தட்ட 75வது வயதிலே கர்த்தர் ஏற்கனவே ஒரு விசை வாக்கு கொடுத்தார். அன்றைக்கு ஒருவேளை இந்த வாக்கு தத்தம் அவனுக்கு நிறைவேறும் என்று எதிர்பார்த்தான். ஆனா இப்போ ரொம்ப வயது தாண்டிருச்சு. 100 வயதிற்குள்ளே இந்த மனுஷன் வந்துட்டான்.
இப்போ 100 வயதுக்கு அந்த வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ணப்படும் போது இந்த ஆபிரகாம் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பெருக்கம் எனக்குள்ள நிறைவேறாது, ஆனா யாருக்குள்ள நிறைவேறும் அப்படின்னு சொன்னா இஸ்மவேலிடத்தில் நிறைவேறும். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பகைக்கல, ஆண்டவரை வெறுக்கல, ஆண்டவரை தூசிக்கல. கர்த்தர் ஒரு நாள் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஆண்டவர் ஒரு நாள் பேசினார், 10 வருஷம் விசுவாசிச்சாச்சு, 25 வருஷம் நம்பியாச்சு. ஆனா இப்ப அந்த வாக்குத்தத்தம் நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் திருப்தி ஆயிட்டாரு, மனசை தளர விடல, ஆண்டவர் மேல எந்த குறையும் சொல்லல. சரி, இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, அதனால நம்முடைய வீட்டிலே இருக்கிறதுலே ஒரு அடிமை பெண்ணை திருமணம் பண்ணி அதன் மூலமாய் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்ததை செய்யல, பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு சொன்னதை செய்யல, பரவாயில்ல, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா நான் ஒன்றுல திருப்தி ஆகிறேன், இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த இஸ்மவேல்ல நான் திருப்தி ஆகிறேன், அவ்வளவுதான், அவனை ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னு ஆபிரகாம் தனக்கு தானே ஒரு வட்டத்தை நியமித்து, ஒரு தரிசனத்தை நியமித்து, எனக்கு இதுதான் ஆசீர்வாதம் போல, இதுதான் என்னுடைய தலையெழுத்து போல, இதுதான் ஆண்டவர் எனக்கு விதிச்சிருக்கிறது போல, இதுக்கு மேல நான் உயர்த்தப்படுவது இனி நடக்காது, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நான் மரிக்க போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் போதுதான் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சன்னதியை மணலை போல, கடலினுடைய மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை பேசி இப்ப எதுவுமே நடக்காததுனால ஒருவேளை நீங்களாகவே ஒரு வட்டத்திற்குள்ள வந்திருக்கலாம். நீங்களாகவே ஒரு காரியத்தை உண்டு பண்ணி, சரி எனக்கு ஆண்டவர் இந்த வருமானத்தை தந்திருக்கிறார்ல, இது எனக்கு போதுமானது, இந்த உயர்வை எனக்கு தந்திருக்கிறார்ல, அவ்வளவுதான், இதை வச்சு வாழ வேண்டியதுதான், நான் ரொம்ப பெருசா வருவேன்னு நினைச்சேன், நான் ரொம்ப பெரிய இடத்துக்கு போவேன் நினைச்சேன், என்னுடைய உயர்வு இதே இல்லை அப்படின்ற தரிசனம் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எனக்கு இல்லை, இன்னைக்கு இது நடந்தா போதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்ட நிலைமையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் நம்புகிறேன், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அவனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. எனக்கு ஏற்கனவே ஆசீர்வாதம் வந்தாயிருச்சு ஆண்டவரே, ஏற்கனவே கிடைச்சாயிருச்சு ஆண்டவரே, எனக்கு மனசுல திருப்தியா இருக்குது, சரி போதும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, அது உனக்காக நீ போட்டு கொண்ட வட்டம், அது உன்னுடைய முயற்சி, அது உன்னுடைய பிரயாசம், அது உன்னுடைய உழைப்பு. ஆனால் நான் இந்த ஆண்டு உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இந்த பெருக்கம் அல்ல, இந்த வளர்ச்சி அல்ல, நீ இதிலே திருப்தி ஆக வேண்டாம். உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி, ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளையை குறித்து உன் கற்பனைக்கு மிஞ்சி கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. திருமணம் நடந்தால் போதும் என்று நினைத்தாயே, சமாதான குறைவை நினைத்து சோர்ந்து போகாமல், பரவாயில்ல திருமணம் ஆனதே பெருசு, பரவாயில்ல எனக்கு இந்த வேலை கிடைச்சதே பெருசு, பரவாயில்ல இந்த அளவுக்கு நான் இருந்ததே பெருசு. இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் நீங்க திருப்தி ஆகி, பரவாயில்ல இதாவது எனக்கு கிடைச்சிச்சே அப்படின்னு நீங்க இன்றைக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஆராதனையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன், நீங்க உழைச்ச உழைப்பு உங்களுக்கு கை கொடுத்துருச்சு, நான் உழைச்சதை கர்த்தர் எனக்கு தந்தாரு, ஸ்தோத்திரம்னு நீங்க சொன்னீங்க, நீங்க பட்ட பாடு உங்களுக்கு கை கொடுத்துச்சு, அதாவது கிடைச்சிச்சேன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நான் நம்புறேன், அது ரொம்ப கொஞ்சம். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்க போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார்.
இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதித்தது, பாடுபட்டது. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பலம் சம்பந்தப்பட்டு அல்ல, நிறைய பேர் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு, கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு நல்ல கைகளை தட்டி நம்புறவர்கள். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. காற்றை காண மாட்டோம், நம்முடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர். இந்த வருடம் எனக்கு கர்த்தர் தருகிற வருடம், எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வருடம். இந்த வருடம் நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறேன். அது யாருடைய கையில் இருந்துன்னா என்னுடைய பிரயாசமும் என்னுடைய முயற்சியும் அல்ல, தேவனே எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம திருப்தி ஆயிரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பெருக்கத்தை கண்டிப்பாய் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் பெருக பண்ணுவார் என்று நீங்க முதல்ல ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள்ள வரணும். சிலர் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு போதும், ஏன்னா அவங்க நிறைய பிரசங்கத்தை கூட கேட்டிருக்கலாம், நிறைய பேர் உங்களை வழி நடத்தி இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க, ஆண்டவரே பெருக்கத்தை ஏற்றுக்கொள்றதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரையிலும் அது உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது இல்லை. உங்களுடைய சூழ்நிலையை வச்சு, நீங்கள் கடந்து போகிற பாதையை வச்சு, உங்களுடைய வேலையை வச்சு, உங்க கையில இருக்கிற பொருளை வச்சு நீங்க ஒரு பெருக்கத்தை இல்லைன்னா ஒரு வளர்ச்சியை நீங்க பிக்ஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பரலோகத்தினுடைய திட்டமே வேற, ஆண்டவருடைய திட்டமே வேற. எப்பொழுதும் பரலோகம் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கும் போது உங்க கையில இருக்கிற கூடையை வச்சோ, உங்க கையில இருக்கிற பிளெஸிங்ஸை வச்சோ பரலோகம் கணக்கு போடாது. பரலோகத்தினுடைய கணக்கை வைத்து தான் போடும். நான் நம்புகிறேன், இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கிற புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அந்த புருஷரையும் அப்பத்தையும் பார்த்தா நடக்காது. ஆனால் அப்போ வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பிற்பாடு 5000 புருடர்கள் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஆண்டவர் தான் இன்று உங்களோடு பேசுகிறார். உங்களை வைத்தல்ல, நான் பெருகுவது சாத்தியமே இல்லை, நாம் வளருவது சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்க நம்பாதீங்க. நீங்க ஒன்றை வாஞ்சிங்க, ஆண்டவரே நான் பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் பெருக்கத்தை விரும்புகிறேன், நான் பெருக்கத்திற்காக பிரயாசம் எடுக்கிறேன். என் தேவன் எந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த இடத்திலே ஒரு பெருக்கம் காணப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் பேசுகிறார். யாரை கர்த்தர் இந்த ஆண்டு பெருக பண்ண போகிறார், யார் வளரப் போகிறீர்கள்? நான் நம்புறேன், நீங்க போட்டிருக்கிற எல்லா கோடுகளையும் நீங்க அழிச்சிருங்க. நீங்க போட்டிருக்கிற எல்லா சுத்தி இருக்கிற வேலிகளையும் நீங்க எடுத்துருங்க. அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு மிஞ்சி நீங்கள் திருப்தியானதற்கு மிஞ்சி கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உண்மையிலே நான் அப்படிதான்ப்பா, எனக்கு இது போதும்னு நான் நினச்சேன். இனி நான் எப்படி நான் அதை செய்ய போகிறேன்? அவ்வளோதான். எனக்கு முன்னாடி என் பிள்ளைங்க பிழைக்கட்டும், இந்த மனுஷன் பிழைக்கட்டும், அவங்க பிழைக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாததுனால நிறைய பேருக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு அவங்க அதை பார்த்துக்கட்டும்னு கொடுத்தேன். ஆனால் ஆண்டவர் இன்று திருவிழம் பெற்றுகிறார். நான் வாக்கு கொடுத்தது அவர்களுக்கு அல்ல, நான் வாக்கு கொடுத்தது உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மகனே நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், மகளே நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய கண்கள் காணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் அல்ல, உங்களுடைய கண்கள் காணும், உங்களுடைய கண்கள் காணும்.
இந்த ஜெபத்திலே சில தகப்பனார், சில தாயார் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ள நீங்க வந்துருங்க. என் பிள்ளைய ஆபிரகாம் எப்படி ஜெபித்தானோ அப்படியே நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போயிருச்சு, என்னுடைய காலம் முடிஞ்சு போயிருச்சு, நான் திருப்தி ஆயிட்டேன் ஆண்டவரே, நான் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன், உங்களுக்காக இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன், சரி போதும் பரவாயில்ல, இனி நீங்கள் என்னை சந்தோஷமா எடுத்துக்கொண்டா போதும், ஆனால் என் பிள்ளை என் கஷ்டத்தை பார்க்க வேண்டாம், இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இந்த வறுமையை பார்க்க வேண்டாம், அவனையாவது ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த மகனுக்காவது கொடுங்க, அந்த மகளுக்காவது கொடுங்கன்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதை ஒருவேளை தள்ளி விடுறது மாதிரி ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை உன்னுடைய கண்கள் காண்கிற அளவிற்கு உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய தகப்பனாருக்கு இது தீர்க்க தரிசனம், நிறைய தாயாருக்கு இது தீர்க்க தரிசனம். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கிரியை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென்.